சென்னையில் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொதுமக்கள் என்ன செய்கிறார்கள், போதிய தண்ணீர் வழங்க மெட்ரோ நிர்வாகம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெற்றி. அவரிடம் பேசலாம். வெற்றி, குடிநீருக்காக பொதுமக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க? இது மட்டுமல்லாமல் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய அவங்க என்ன மாதிரியான விஷயங்களாம் மேற்கொண்டு வராங்க? வெற்றி, நிச்சயமாக சென்னை மாநகரம் இன்னும் கற்பனைக்கு எதிர்பார்க்க முடியாத பெரும் ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவே சமீப காலமாக ஆய்வாளர்கள் எல்லாம் தெரிவித்து கொண்டே இருந்தார்கள். அந்த நிலையானது தற்பொழுது நிஜமாகவே ஏற்பட்டுள்ளது. தண்ணீருக்காக சென்னை மிகப்பெரிய அவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இங்கு நாம் பார்த்தோம் என்றால் நாள் முழுவதும் மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் சென்னை மக்களினுடைய குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்கு நாள் முழுவதும் குடிநீர் லாரிகளை இயக்கி கொண்டே இருக்கிறார்கள். அதாவது அதிகாலை முதலே இரவு 12-1 மணி வரைக்கும் கூட அந்த லாரியானது இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. மெட்ரோ நிர்வாகம் கடந்த மார்ச் மாதத்திற்கு முன்பு வரை 16,000, 9,000, 6,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு 700 லாரிகளை அந்த பஞ்சத்தை போக்குவதற்கு பயன்படுத்தி கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது இந்த கோடை காலத்தை சமாளிப்பதற்காக கூடுதலாக 9,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு 100 லாரிகளை இயக்குவதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்திருந்தார்கள். இயக்கிக் கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை கள நிலவரம் என்னவென்றால் இவ்வளவு லாரிகளை இயக்கியும் கூட இந்த மக்களினுடைய நீர் தேவையில் 4/1 பகுதியை தான் மெட்ரோ நிர்வாகத்தால் பூர்த்தி செய்ய முடிகிறது. இந்த 4/1 பகுதி நீரை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? நாங்கள் 2 நாட்களுக்கு 4 குடம் நீரை வைத்துக்கொண்டு ஒரு குடும்பத்தில் உள்ள 5 நபர்கள் எப்படி தங்களுடைய நீராதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று மக்கள் எல்லாம் ஒரு கண்ணீர் கேள்வி எழுப்புகிறார்கள். தங்களால் இங்கு தங்களுடைய அன்றாட வேலைகளை விட்டுவிட்டு தண்ணீர் பிடிப்பதே தங்களுடைய முக்கிய பணியாக மாறிக்கொண்டிருப்பதாக சென்னை மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். இங்கு சமீப காலமாக ஒரு 2-3 ஆண்டுகளாகவே தண்ணீர் பற்றாக்குறையால் சென்னை மக்கள் தங்களுடைய சென்னையினுடைய புறநகர் பகுதிகளுக்கு புலம்பெயர்வதான தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. தற்பொழுது இந்த பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்காக சென்னை மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கே போய்விடலாமா என்று ஒரு பெரும் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த கேள்விகளுக்கு மெட்ரோ நிர்வாகத்தாலும் அரசாலும் பதில் சொல்ல முடியவில்லை. இதே நிலை தொடருமாயின் என்ன செய்ய போகிறார்கள் என்பது மெட்ரோ நிர்வாகத்திடம் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. ஆய்வாளர்களாம் ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், அது சென்னை மெட்ரோபாலிட்டன் நகரம் தான், சென்னையில் இல்லாத வசதிகள் இல்லை தான், இல்லாத தொழில்நுட்பம் இல்லை, இல்லாத கம்பெனிகள் இல்லை, ஆனால் தண்ணீர் இல்லையே, என்ன செய்ய போகிறது சென்னை என்ற ஒரு பெரிய அபாயகரமான கேள்வியை நம் முன்னால் வைக்கிறார்கள் ஆய்வாளர்கள். இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்று தெரியவில்லை. இந்த ஆண்டாவது எதிர்பார்த்த பருவமழை பெய்யுமா என்பதும் ஒரு பெரிய கேள்வியே. அந்த பருவமழை காலங்களுக்கு இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் இருக்கின்ற நிலையில் இங்கு இருக்கும் நீர்நிலைகளில் இருக்கிற தண்ணீரை வைத்து மெட்ரோ நிர்வாகம் எப்படி இந்த மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய போகிறார்கள் என்பது அரசின் முன்னால் உள்ள பெரிய கேள்வி. நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த மக்களுடைய தேவை தீர்க்கப்படுகிறதா? இந்த மக்கள் என்னவாகிறார்கள்? சென்னையினுடைய குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்கு மெட்ரோ நிர்வாகம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை நான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நித்யா, சென்னையில் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய பொதுமக்கள் தாங்களாகவே என்ன செய்கிறார்கள்? இது மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தில் மெட்ரோ நிர்வாகம் என்ன நடவடிக்கைகளை இதுவரைக்கும் எடுத்திருக்கிறது என்பது குறித்து விரிவான தகவலை எமது செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்டோம். வெற்றி, உங்கள் தற்போதைய தகவலுக்கு நன்றி.